ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மதுரைக்கு போகிறோம் ஃபேமிலியாட்டு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் நாங்கள் வாடிப்பட்டி சர்ச்சுக்கு தான் நாங்கள் போகிறோம். மாதத்தோட முதல் வெள்ளி, அதனால் அம்மா ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்காக தான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர் வந்தாச்சு. ட்ரெயினில் தான் இன்றைக்கி போகிறோமே. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஈவினிங் டீயும் குடிக்கலை, நைட்டுக்கு டிஃபனும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே ஃபஸ்ட்டு சீட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க எல்லாரையுமே சீட்டில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் ஹஸ்பண்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டிஃபனும் டீயும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குமே. டவுட்டோடே தான் வந்தோம். அப்படின்னா திருச்செந்தூரில் நன்னீராட்டு விழா நடக்குது முருகன் கோவிலுக்கு. எப்படியுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி கூட்டம் ஓவராக இருந்துச்சுன்னா வேணாம், ரிட்டன் வந்துடலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனோம். அதனால தான் ஃபஸ்ட்டு போய் சீட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். அன்ரிசர்வ்டு தான். சீட்டுமே கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு டிஃபனு டீ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஒரு டீயை மட்டும் குடிச்சிடும். டீ அதிகமாகிட்டு நீ குடிப்பியா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தான் டீ லவர் ஆச்சு, சரின்னு சொல்லிட்டு நானே குடிக்கிறேன்னு சொல்லியாச்சு. கால் அமுக்கிட்டு இருந்தாங்க, கால் வலிக்குதுன்னு சொன்னேன். கால் அமுக்கிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே ட்ரெயினும் மூவ் ஆகிட்டு நாங்களும் போக ஆரம்பித்தாச்சு. போயிட்டு ஸ்டேஷனும் வந்தாச்சு. நாங்களும் இறங்கிட்டு அப்புறமா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து கிளம்பியாச்சு. வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். அங்கேருந்து வரும்போது நல்ல கோல்ட் ஆகிட்டு, அதனால தான் அப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது எடுத்தாலும் 130 ரூபா அப்படின்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அங்கே தான் எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே அங்கேயும் ஒரு பர்ச்சேஸை போட்டுட்டு இளநீலாம் குடிச்சிட்டு அப்புறமா நைட் ஆகிட்டு வந்துட்டோம். சர்ச்சுக்கு வந்தாச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் எழுந்துட்டு அப்புறமா அங்கே உள்ள எல்லா வழிபாடுகளையும் முடிச்சுட்டு நைட்டுமே சப்பரை பவுனி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நல்லா திருப்தியாக நல்லா எல்லாத்தையுமே முடித்து மனசு நிம்மதியாட்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. பர்ஸ்னலாக எங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவோம். எந்த ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் அம்மா இங்கே தான் வருவாங்களே. இங்கே தான் முடிவெடுக்கிறதுக்கு இங்கே தான் கேட்பாங்க. நிறைய நல்ல விஷயங்களும் எங்களுக்கு இங்கே பர்சனலாக நடந்துருக்கு. அதனால் இது ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கே உள்ள அந்த அருமருந்து சொல்லுவாங்களா, தீர்த்தம், அதை குடித்தாதான் அவங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலேயே நாங்களும் இங்கே வந்தாச்சு. ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மாதத்தின் முதல் சனி அப்படின்னாலும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாக விட இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் எவ்ரி மந்த்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்துடுவோம். எப்படியாவதுமே வந்துடுவோம். அப்புறம் கொஞ்ச நாளாக ஒரு கொஞ்சம் இயர்ஸாகவே கொஞ்சம் கேப் விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் ட்ரெயினில் அடிக்கடி ட்ரெயினில் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. முன்னாடியுமே நாங்கள் ட்ரெயின்லலாம் போவோம். ஆனால் இப்போ எங்கே போகிறதா இருந்தாலுமே ட்ரெயினில் தான் போகிறோம். அந்த மாதிரி ஆயிட்டு. எனக்கு பர்சனலாக பஸ் ட்ராவலை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் ட்ராவல் ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமா, இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ எடுக்கலை. நான் விலாக் எடுக்கிறதையே மறந்துட்டேன். அப்புறமா ஹஸ்பண்ட் தான் நைட்டு இது பவனி நடந்துகிட்ருக்கும்போது ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க, நீ விலாக் எடுத்துகிட்டு இருந்தால் மறந்துட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்து வச்சுருந்ததுனால தான் இப்போ அதை அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன், வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி. வீடியோ பிடிச்சிருக்கான கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நற்கருணை பவனி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா? ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களுமே அந்த நைட்டே கிளம்பிட்டோம் மண்டே பசங்களை ஸ்கூலுக்கு விடுறதுக்காக.